ஒவ்வொரு ஆடி மாதங்க இந்த காவிரி கரையோரத்தில் இருக்கிறாங்க. அப்போ வெள்ளாமைக்கு அந்த ஆடி மாதம் தண்ணி திறந்து விடுறாங்க இல்லைங்களா காவிரி ஆற்றுல. அந்த தண்ணியை வரவேற்கும் விதமாகவும் அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாகவும் அந்த பூஜை வந்து கன்னிமார் பூஜைங்கிற பேர்லேயும் புடவக்காரி நோம்பி அப்படிங்கிற பேர்லேயும் ஒரு சாமி கும்பிடுறாங்க. 5 வகையான பழம் இருக்கும் வாங்கிங்க. வடை பாயசத்தோட எச்சப்படாமல் பண்ணி அதாவது ப்ளவுஸ் பிட்டோ புடவையே புதுசு எடுத்து வச்சுங்க. காதோலை கருமணி வேப்பந்தலை மாங்கொத்து கண்ணாடி சீப்பு இதெல்லாம் வாங்கி குங்குமம் இதெல்லாம் வாங்கி வச்சுங்க. பூஜை பண்ணி எச்சப்படாமல் பண்ணி காகத்துக்கு படைச்சிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்றாங்க. இன்னும் அந்த காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த விரதமே விடுறாங்க. இன்றைக்கி பௌர்ணமி புதன் 2 சேர்ந்த ஒரு மங்களகரமான ஒரு நல்ல நாளுங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் இன்றைக்கி நாங்கள் பூஜை பண்ணியிருக்கிறோங்க. அந்த காதோலை கருகுமணி அதை கொண்டுட்டு போய் இன்றைக்கி பூஜை பண்ணிக்கிறோம்னா அடுத்த நாள் கொண்டுட்டு போய் இந்த காவிரி ஆற்று தண்ணீர் கொண்டுட்டு போய் அந்த காதோலை கருகுமணி விட்டுறாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு இங்கே நாங்கள கிராம சைடுங்களாம் எங்களுக்கு தெரியாது. டவுனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறாங்க பூஜை. நீங்களும் நீரின்றி அமையாத உலகம் இல்லைங்களா? நீங்களும் அந்த பூமி தாய்க்கு நன்றி செலுத்துங்க. நீர் தாய்க்கு நன்றி செலுத்துங்க. ரொம்ப